fill in the boxes. First one exercise 3.3ல first one போடலாம். So இது பார்த்தீங்கன்னா 3:5 as equal to box plus 20 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3:5 as பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 20. ஸோ இதில் பார்த்தோம்னா இதை எப்படி எழுதுறோம் பாருங்க. 3/5 is equal to this is நம்ம இந்த பாக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், x/20. இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி லா ஆர் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 into x is equal to 20 into 3. 20 into 3. So x is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 into 3/5. ஸோ இந்த 5 இது நம்ம கேன்சல் மல்டிப்ளை பண்ணி திரும்பவும் கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். 1 5 is 5 என்ன வரும், 4 5s are 20. ஸோ வாட் இஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. கிளியரா? ஸோ இந்த பாக்ஸில் என்ன வரும், 12 வரும். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா இதில் நம்ம என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, see here 3:5 as 12:20 கொடுத்துருக்காங்களே. இதில் நம்ம பார்த்தோம்னா 3 and 20 3யும் 20யும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்ஸ். அதுக்கப்புறம் 5ம் 12ம் இந்த ரெண்டு பக்கம் ஓரமா இருக்கிறத எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். 5ம் 12ம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லா திஸ் இஸ் if we take it as A and if we take it as B and this is C and this is D அப்படின்னு பார்த்தோம்னா that is A/B is equal to C/D. Then AD is equal to BC. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. கிளியரா? ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ஒன் போடலாம். ஈஸியாக பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x/24 is equal to 3/8. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை. 8 into x is equal to இங்கே 24 into 3. ரைட்டா? அப்போ x is equal to என்னது, 24 into 3/8. இப்போ 18 is 8. How many 8s are? 3 8s are 24. And what is x? X is equal to 3 into 3 is 9. இப்போ இங்கே என்ன வரும், 9 வரும். கிளியர்? இப்போ தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 3 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5. இங்கே 5/x. ஸோ இந்த ஈஸ்2 இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் போட்டுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இது என்னது, ஈக்குவல் டு இங்கே என்னது 10/8. ஸோ இந்த ஆஸை நம்ம என்ன எழுதுக்கிறோம், ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன இருக்காங்க 15 நம்ம இங்கே ஏற்கனவே எக்ஸ் எடுத்ததுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 2 வேரியபிள் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் எடுத்துக்கலாம், இங்கே ஒய் எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன்னொன்னுத்தையும் கம்பேர் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் எடுத்துக்கலாம். அதாவது 5/x இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன எடுத்துக்கலாம், 10/8. ரெண்டுமே ஈக்குவல், மூணுமே ஈக்குவல் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் x into 10 இஸ் ஈக்குவல் டு இது என்னது 5 into 8. ஸோ x இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், 8 5s are என்னது 40. தென் இங்க 10 இங்க கீழே வந்ததுன்னா என்ன ஆகும், 0 0 கேன்சல் ஆயிடும். x இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 4 வரும். x is equal to 4. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், y. ஸோ y கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெக்ஸ்ட் ரெண்டு நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதாவது 10/8 is equal to 15/y. இப்போ மல்டிப்ளை பண்றோம். 10 into y is equal to 15 multiplied by 8. அப்போ y is equal to என்னன்னு பார்த்தோம்னா 15 multiplied by 8/10. ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10. இங்கே என்ன வரும், 3 5s are 15. இங்கே 1 2 is 2. இங்கே என்ன வரும், 4. ஸோ வாட் இஸ் y? y is equal to 12. அப்போ இங்கே y என்ன வரும், 12. ஸோ x is equal to 4 and y is 12. இப்போ இங்கே என்ன வரும், this is 4 and this is 12. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் போடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12 இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் நமக்கு எதுவும் கொடுக்கல, y/12.
4ன்னு எடுத்துக்கலாம், which is equal to 8 by 16. கிளியரா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 12 by x எது கூட கம்பேர் பண்றோம் பாத்தீங்கன்னா 8 by 16 கூட கம்பேர் பண்றோம். கிளியரா? இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8x is equal to 12 into 16. இது இதையும் கிராஸ் ப்ராடக்ட், இது இதையும் கிராஸ் ப்ராடக்ட், அதுதான் நம்ம இங்க போட்டுக்கிறோம். திஸ் இஸ் த கிராஸ் ப்ராடக்ட், இதையும் 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 இதையும். அப்போ என்ன வரும் பாருங்க, x is equal to 12 into 16 by 8. இது நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 8 is 8. இங்க என்ன வரும், 2 8s are 16. So what is the value of x? X is equal to 24. So இங்க என்ன வரும், 24. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். That is y by 4 is equal to 8 by 16. இப்போ என்ன பண்ணலாம், 16 into y is equal to 8 into 4. அப்போ y is equal to 8 into 4 by இங்க 16. ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணா 2 வரும், இங்கேயும் கேன்சல் பண்ணா இங்க 2 வரும். So y is equal to how much? 2. So here it is 2. ஸோ இதை என்ன பாக்ஸ்ல ஃபில் பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன வரப்போகுது 24, செகண்ட் பாக்ஸ்ல என்ன வரப்போகுது 2 வரப்போகுது. கிளியரா? ஸ்டே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 7% is to 49%, அதாவது 7% is to 49%. as அப்படின்னா என்ன அர்த்தம், இது இந்த மாதிரி போடுறது தான் as. ப்ரொபோர்ஷனாலிட்டி லா சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். 11 kg to is to 88 kg. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ப்ரொபோர்ஷனாலிட்டி லா செக் பண்ணணும். தட் இஸ் 7 by 49 is equal to 11 by 88 அப்படின்றத பார்க்கணும். இதில் நம்ம பாருங்க 1 7 is 7, 7 7s are 49, கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் 1 8 is 8, 11 8s are 88 போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் பாருங்க, 1 by 7 is equal to 1 by 8. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி லா என்னது, this is A, this is B, this is C, this is D. னா நம்ம என்ன பண்ணணும், here it is A by B is equal to C by D. ஆர் நான் எப்படி செக் பண்ணணும் பாருங்க, AD is equal to CBC. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் நம்ம செக் பண்றோம். செக் பண்ணும்போது நமக்கு என்ன வருது பாருங்க, இங்கே 8, இங்க என்ன இருக்கு 7. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ப்ரொபோர்ஷனாலிட்டி லா செக் பண்ணும்போது நமக்கு கிராஸ் ப்ராடக்ட், இது நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இது என்னது, ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கிளியரா? இப்போ செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 10 books is to 15 books, அதாவது 10 is to 15 as 3 books to 15 books. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறோம், 10 by 15 is equal to 3 by 15 நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 2 5s are 10, இங்க என்ன வரும் 3 5s are 15, இங்க என்ன வரும் 1 3 is 3, இங்க என்ன வரும் 5 3s are 15. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2, அதாவது நான் 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 2 5s are 10, 3 5s are 15. 2 by 3 is equal to என்னது 1 by 5. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் செக் பண்ண வச்சுக்கோங்க. 5 2s are how much, 10. ரைட்? இங்க என்ன இருக்கு, 1 3 is 3. அப்போ this is not equal. அப்போ this is also what, false. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். If the weight of 40 books is 8 kg, then the weight of 15 books is 3 kg. So this is what, unitary method. இப்போ நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, weight of 40 books is 8 kg. So 40 books ஓட weight எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 kg. Right? What is the weight of one book? One book is equal to 8 by 40. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க, then the weight of 15 books. So 15 books ஓட weight என்ன பார்க்கலாம், weight of 15 books. Weight of 15 books is equal to என்ன பண்ணும், 8 by 40 into 15. ஸோ இதை நான் போட்டா என்ன வருது அப்படின்னு பாருங்க. How much?
1 8 is 8, 5 8s are 40. இங்க 3 cancel பண்ணா என்ன வரும் 3. So weight of 15 books is 3 kg. நமக்கு இங்க 3 kg தான் கொடுத்திருக்காங்க. The answer is 2. Clear. பாருங்க weight of 40 books நான் என்ன எழுதிருக்கேன் 8 kg எழுதிருக்கேன். 1 book என்னது 8 divided by 40. 40 divided by 8 போடக்கூடாது. தப்பு. சரியா? நெக்ஸ்ட் இந்த weight of 15 புக்குக்கு நான் என்ன பண்ணணும் 15 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வருது 3 kg. So the answer is true. Okay, next fourth one. Fourth one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா a car travels 90 km in 3 hours. So 90 km in 3 hours. With a constant speed, will it travel 140 km in 5 hours? Clear? So, இது நம்ம unitary methodலையும் போடலாம், இந்த மெத்தட் வேற மெத்தட்லையும் போடலாம். இப்போ 90 km in 3 hoursனா, that is 3 hoursல 90 km. அப்போ 1 hourல எவ்வளவு travel பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour is equal to 90 divided by 3. That is equal to how much? 30 km 1 hourல travel பண்ணும். இப்போ நமக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ்ல எவ்வளவு டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட் will it travel in 5 hours so 1 hourல 30 கிலோமீட்டர்னா in 5 hours it travel 30 into 5 that is equal to how much 150 kilometer ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 140 கிலோமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க ஆமா தானே இங்க என்ன கொடுத்திருக்காங்க 140 கிலோமீட்டர் so the answer is false. ஓகே இங்க நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணது 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணது. இந்த blanksல thirdல first one போடுறோம். ஓகே if the cost of 3 pen is 18 then the cost of 5 pen. So இது ஈஸி மெத்தட்ல போடலாம். இங்க பென் எழுதிக்கலாம் இங்க காஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேவா. இங்க 3 பென் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 18 rupees கொடுத்திருக்காங்க. இப்போ 5 பென் என்ன நமக்கு தெரியாது நம்ம x எடுத்துக்கலாம். ஸோ இங்க நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்க 3 into x. Okay, 3 into x is equal to இங்க என்ன வரும் 18 into 5. அப்போ x is equal to என்ன வரும் 18 multiplied by 5 by 3. So இங்க 1 3 is 3. இங்க என்ன வரும் 6 3s are 18. So x is equal to 6 5s are 30. So what is the cost of 5 pen? 5 pen will be 30 rupees. Clear? இப்போ second one போடலாம். If Karkurali earns 1800 in 15 days. இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம் rupees போட்டுக்கலாம் இங்க days போட்டுக்கலாம் ரெண்டு வேரியபிள் தானே கொடுத்திருக்காங்க இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1800 rupees in how many days 15 days அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 3000 rupees வந்து how many daysல earn பண்ணுவாங்க இது நம்ம x ன்னு எடுத்துக்கலாம் சோ அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் என்ன வரும் 1800 into x is equal to 15 into 3000 right அப்போ x is equal to என்ன வரும் அப்படியே நம்ம 15 into 3000 multiplied by 1800 so இதுல பாத்தீங்கன்னா இந்த 0 cancel இந்த 0 cancel ஆகும் so இது என்னது 6 3s are 18 இங்க என்ன வரும் 5 3s are 15 இங்க 1 3 இங்க 1 6 is 6 இங்க என்ன வரும் 5 6 are 30 so x is equal to how much 5 into 5 is 25 so 25 days அப்போ 15 டேஸ்ல 1800னா 3000 rupees எவ்வளோ டேஸ்ல earn பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 25 டேஸ்ல earn பண்ணுவாங்க. Find whether 12, 24, 18, 36 are in order that can be expressed as two ratios that are in proportion. ஸோ நமக்கு இது எப்படி பண்ணிருக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 is to 24 as 18 is to 36 இந்த மாதிரி நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 36 நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவோம் அப்புறம் 24 18 நம்ம என்ன சொல்லுவோம் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் என்னது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் a is to b as C is to D. இது நம்ம எப்படி எழுதுவோம் A by B is equal to C by D. அதாவது AD is equal to BC. இந்த மாதிரி நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா then we call it as proportion.
ஓகே, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு வந்தது இந்த ப்ரொபோர்ஷன். இதை தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 12/24. இது நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு இங்கே என்னது 18/36. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், 12 1 12 is 12, இங்கே 2 12s are 24. அதே மாதிரி 118 is 18, இங்கே 2 18s are 16. இங்கே நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 1/2 which is equal to 1/2. இப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட் என்னது, this goes here and this goes here. That is 2 is equal to 2. So these are in என்னது proportion. அப்போ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 12:24 and 18:36 are in proportion. Okay. Write the mean and extremes in the following ratios and check whether they are in proportion. So first one என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும், அப்புறம் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈஸ் டு பி ஆஸ் சி ஈஸ் டு டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வாட் இஸ் ஏ, ஏவும் இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் ஏவும் டியும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பியும் சியும் நம்ம என்ன சொல்லுவோம், இன் பிட்வீன் வேல்யூஸ் ஆர் மீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர். ஸோ இதில் நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும், a/b is equal to c/d அப்படின்னு இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் AD is equal to BC. ஸோ ஏடியும் பிசியும் ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். இதுதான் நமக்கு ரூல்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம், ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாம். ஸோ நான் இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாட் ஆர் எக்ஸ்ட்ரீம்ஸ், இது ப்ரொபோர்ஷனை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 78 is to 130 ஆஸ், அப்புறம் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 12 is to 20. ரைட். இப்போ இதில் நம்ம எது எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா 78 அதுக்கப்புறம் 20. 78 and 20 என்னது எக்ஸ்ட்ரீம், இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது. அப்புறம் 130யும் 12ம் நம்ம என்ன சொல்லுவோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா. இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி செக் பண்ணலாமா. ஸோ தட் இஸ் 78/130 is equal to 12/20. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 3 2s are 6, ரிமைண்டர் 1, 9 2s are 18. இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6 2s are 12, ரிமைண்டர் 1, இங்கே 65 வரும். இதை 6 2s are 12, இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 10 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 39 into 10. 39 into 10 is 390. That is equal to 65 into 6. 65 multiplied by 6. 5 6 are 30, remainder 3, 6 6 are 36, 39. So 390 வந்தாச்சா. So these two are equal. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், they are in proportion. So first ஒன்னுக்கு ஆன்சர் என்னது, yes. First ஒன்னுக்கு ஆன்சர் is yes. அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அண்ட் மீன் வேல்யூ. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 400 gram is to 50 and 25 rupees is to 625. இதில் நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 400ம் இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது அந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது 400ம் 625ம் என்னது எக்ஸ்ட்ரீம். அப்புறம் 50யும் 25ம் 50யும் 25ம் என்னது மீன். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி செக் பண்ணலாமா. ப்ரொபோர்ஷனாலிட்டி பாருங்க எப்படி செக் பண்ணும், 400 divided by 50. 400/50 is equal to 25/625 அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இது இங்க 0 இங்க 0 கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 8 5s are 40. இங்க 125, இங்க என்ன வரும் 25 25s are 625. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, 8/1 is equal to இங்க என்ன வருது 1/25. That is 25 into 8 is 8 5s are 40, remainder 4, 8 2s are 16, 200. That is equal to 1. Right? அப்போ this is not equal. 25 into 8 is 8 5s are 40. So this is not in proportion. Clear? The America's famous Golden Gate Bridge is 6,480 feet long. So இது ஒரிஜினல் பிரிட்ஜோட
லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு மச் இட் இஸ் லாங் அப்படின்னு பார்த்தோம்னா 6480 ஃபீட். அப்புறம் டவரோட ஹைட், ஸோ டவரோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு மச் ஃபீட் 756 ஃபீட் டால். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு மாடல் செய்கிறோம், நம்ம ப்ராஜெக்ட் டேலாம் ஒரு மாடல் செய்வோம்ல அதே மாதிரி. அப்போ அந்த மாடல் செய்யும் போது அந்த மாடலில் இதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 ஃபீட் லாங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டவரோட லென்த் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 7 ஃபீட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், இஸ் த மாடல் இஸ் ப்ரொபோர்ஷன் டு த ஒரிஜினல் பிரிட்ஜ். இது ரெண்டுமே நமக்கு ப்ரொபோர்ஷனாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ப்ரொபோர்ஷனல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா A by B as C is to D. அதாவது நம்ம ஃப்ராக்ஷன் எழுதும் போது A by B is equal to C by D போட்டோம்னா AD is equal to BC. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். see here number 6480 by 756. ஓகே, that is equal to இங்க என்ன பண்றோம், 60 divided by 7. clear? ஸோ இப்போ நம்ம இது 2ஆல கேன்சல் பண்ணலாம் இது மட்டும், பட் அப்படியே போடலாமா, இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் 648 into 7 எவ்வளோ வருது பாருங்க, 7 7s of 8 7s of 56, ரிமைண்டர் 5, 7 4s are 20, 7 4s are 28, 28 plus 5 is 33, ரிமைண்டர் 3, 7 6 7s are 42, 45. ஸோ here 4 5 3 6 வரும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம், 4 5 3 6, இங்கே வந்து 0 இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு 0 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம், 756 into 6, 6 6 are 36, ரிமைண்டர் 3, 6 5 are 30, 33, ரிமைண்டர் 3, 7 6 are 42, 45. இங்கேயும் என்ன வரும், 4 5 3 6, இங்கே 60 இல்லையா, அப்போ இங்கே 0. ஸோ தீஸ் போத் ஆர் என்னது, ஈக்குவல். ஸோ தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். எஸ், த ஆன்சர் இஸ் எஸ். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6480 is to 756 as 60 is to 7. இதுல நம்ம இன்னும் என்ன டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 6480வும் இந்த பக்கம் லாஸ்ட்டும் அந்த பக்கம் லாஸ்ட்டும் 7ம் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரீம். அப்புறம் 756ம் 60யும் நம்ம என்ன சொல்லுவோம், மீன் ஆர் இன் பிட்வீன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? If a person reads 20 pages of a book in 2 hours, இது நம்ம யூனிட்ரி மெத்தட்லயும் போடலாம், நான் உங்களுக்கு ஈஸியாகவும் சொல்லித்தரேன். ஸோ முதல்ல நீங்க என்ன எழுதிக்கோங்க, இங்க பேஜஸ் எழுதிக்கோங்க, இங்க ஹவர்ஸ் எழுதிக்கோங்க. இது பேஜஸ்னா பேஜஸ் எல்லாம் ஒரு பக்கம் வரணும், ஹவர்ஸ்னா ஹவர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வரணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 20 pages in 2 hours கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பேஜஸ் வில் ஹி ரீட் இன் 8 hours? அதாவது இங்க நம்ம எவ்வளோ பேஜஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ் எடுத்துக்கிறோம், 8 hours எவ்வளோ பேஜஸ். ஸோ இங்க என்னது 8 hours. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் மல்டிப்ளைட் பை 2, தட் இஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 20 மல்டிப்ளைடு பை 8. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20 மல்டிப்ளைடு பை 8 டிவைடட் பை 2. ஸோ this one cancel 10. So x is equal to how much, 80 pages. So how many pages he will read in 8 hours? So in 8 hours he will read 80 pages. Roland walks 6 km in 1 hour at constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், கிலோமீட்டர் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். அப்புறம் இங்க என்னது, மினிட்ஸ் ஆர் ஹவர். ஸோ இங்க மினிட்ஸ், இங்க நமக்கு இங்க மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஹவர்ல கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எல்லாமே ஒரே யூனிட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 6 கிலோமீட்டர் இன் எவ்வளோ, 1 hour. So 1 hour is equal to how much minutes அப்படின்னு பார்த்தோம்னா 60 minutes. So 6 kilometer in 60 minutes. Find the distance covered by him. அப்போ நமக்கு இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு தெரியாது. How many minutes? 20 minutesல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். x into 60 is equal to 6 into 20. அப்போ x is equal to என்னது 6 multiplied by 20 divided by இது மேல இருந்து இங்க வந்து என்ன வந்துரும், கீழே வந்துரும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷனுக்கு வந்துரும். ஸோ this 0 cancel, this 6 cancel. அப்போ x is equal to how much, 2. So how much distance he will walk, 2 kilometer in 20 minutes. The number of correct answers given by Karmugilan and Kavita in the quiz competition are in the ratio 10:11. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, கார்முகிலன், KAARWA, கார்முகிலன் is to கவிதா. ஸோ என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:11. சாரி 10:11. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டோட்டல் ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ மொத்தமாக ஈக்குவல் பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 10 + 11 தட் இஸ் ஈக்குவல் டு 21. ஸோ 21 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கு. கிளியரா? இப்போ நம்ம டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் இஃப் தே ஹேட் ஸ்கோர்டு டோட்டலாக 84 பாயிண்ட்ஸ். அப்போ total marks or total points is equal to total point is equal to 84. So how much individual each one எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கார்முகிலன் பார்க்கலாம். கார்முகிலனோட ரேஷியோ என்னது பார்த்தீங்கன்னா 10. ஓகே, so total equal parts என்னது by 21 multiplied by 84. clear? So this is number of total equal parts. இவங்க எவ்வளோ பார்ட் வாங்கியிருக்காங்க, 10 பார்ட் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ 84. So 121, this is 4 times. அப்போ கார்முகிலோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு கவிதா கேட்டிருக்காங்க. கவிதாவோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதாவோட ரேஷியோ என்ன 11 by டோட்டல் ரேஷியோ என்னது 21 multiplied by 84. அப்போ இங்க 1 டைம்ஸ், இங்க என்ன வரும் 4 டைம்ஸ். ஸோ கவிதா how much points, 44 points. கார்மேகன் made 54 runs in 9 overs. ஸோ இங்க நமக்கு கார்மேகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 runs, 54 runs in how many overs, 9 overs. இங்க அதுவே ஆசிஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 77 runs in how many overs, 11 overs. இப்போ நம்ம ரன் ரேட் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. ரன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர்ஸ். அதாவது ரன்னுக்கும் 54:9. இங்க என்ன வரும் 77:11. கிளியரா? இப்போ நம்ம இது ஃபிராக்ஷன் எழுதினா என்ன வரும் 54/9. இங்க என்ன வரும் 77/11 வரும். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 - 9 இங்க 6. இங்க என்ன வரும் 111 is 11, இங்க 7. ஸோ இங்க நமக்கு என்ன பண்றோம் 6 runs per over. The run rate is equal to run rate of Karmegam is equal to 6. அதுவே ரன் ரேட் ஆஃப் ஆசிஃப் எவ்வளோ 7. அப்போ ஹூஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிஃப்ஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர். ஆசிஃப் ரன் ரேட் இஸ் பெட்டர். இப்போ இங்க ரன் ரேட் என்னது 6 run per over. இங்க இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க 7 runs per over. ஒரு ஓவருக்கு இங்க 7 ரன் எடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஓவருக்கு 6 runs எடுத்திருக்காங்க. So Asif run rate is better. You purchase 6 apples for 90 rupees and your friend purchases 5 apples for 70 rupees. Whose purchase is better? So இப்போ நம்ம myself நம்மளுடைய purchase போடுறோம். So how much rupees? 6 apples. 6 apples is equal to how much rupees? 90 rupees. What is the cost of? So cost of one apple is equal to
how much 90 divided by 6. இப்போ என்ன வரும் cancel பண்ணோம்னா 1666 remainder 3 5 6 are 30. so cost of one apple எவ்வளோ வரும் 15 rupees. இப்போ friend என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 apple எவ்வளோக்கு purchase பண்ணிருக்காங்க 70 rupeesக்கு purchase பண்ணிருக்காங்க. அப்போ cost of one apple is equal to என்னது 70 divided by 5. இது நம்ம cancel பண்ணா என்ன வரும் 1 5 is 5, இங்க 1 5 is 5, remainder 2, 4 5s are 20. So what is the cost of one apple he purchased? இங்க 14 rupees. So which is better அப்படின்னு பார்த்தோம்னா 14 rupees. இவங்க தானே கம்மியான விலைக்கு வாங்கியிருக்காங்க. So friends purchases, that is 15 is greater than 14. அப்போ எது கம்மியான விலைக்கு பெட்டர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டோட friend purchases better. அவங்க தான் கம்மி விலைக்கு வாங்கியிருக்காங்க. Objective type questions பார்க்கலாம். First one, which of the following ratio are in proportion? ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று மட்டும் போடுறேன். A இப்போ போடலான்னு வச்சுக்கோங்களேன். 3:5 as இது ப்ரொபோர்ஷனாக இருந்ததுன்னா 6:11. இதில் பார்த்தீங்கன்னா 3யும் இந்த பக்கம் ஓரமாக இருக்கிறதும் இந்த பக்கம் ஓரமாக இருக்கிறதும் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அப்புறம் 5ம் 6ம் என்னவா சொல்லுவோம் நம்ம மீன் சொல்லுவோம். ஸோ இது நம்ம ப்ரொபோர்ஷனுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அது என்ன வரும் 1 into 3 is 3 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 11 ரைட் 11 அப்போ 33 வரும். இங்க என்ன வரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் 6 into 5 is என்னது 30. ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா it is not equal. So first one is not in proportion. இப்போ நம்ம B1 பார்க்கலாம். இப்போ B1 பார்த்தோம்னா எது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு கார்னர்ல இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும் 6 into 2 is 12 வரும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 into 3 என்ன வரும் 27. ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா it is not equal. அப்போ not proportion. கிளியரா? இப்போ C1 போடலாம். இப்போ என்ன பண்ணும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 25 into 2 என்ன வரும் 50. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 5 into 10 என்னது 50. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சா அப்போ நம்ம இது திஸ் இஸ் ப்ரொபோர்ஷன். இதையும் செக் பண்ணிக்கலாம். D1 செக் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 3 into 3 is 9. இங்க என்ன வரும் 1 into 1. 1 into 1 is 1 which is not equal. So what is the answer? Answer is C1. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் 13th one பாருங்க. if the ratios formed by using the numbers அதாவது 2:5 as proportion same order or in proportion கொடுத்துட்டாங்க. அப்போ x:20. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் இதே மாதிரி போடலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 2 into 20 is equal to 40. இங்க 5 into x is equal to என்னது 5x. அப்போ 40 is equal to 5x னா what is x? x is equal to 40 divided by 5. That is equal to என்ன வரும் 8. So x is equal to 8. 8 5s are தானே 40. D1 is the answer. Next நம்ம இங்க 14th போடலாம். If 7:5 is in proportion with proportion னா இங்க நம்ம as போடுவோம் x:25. So what is x? So same thing. இப்போ இங்க 7 multiplied by 25 போடுறோம். இங்க 5 multiplied by x போடுறோம். ஓகேவா? இங்க 5 into x is equal to என்னது 7 multiplied by 25. அப்போ x என்ன வரும் 7 multiplied by 25. இங்க இந்த 5 இங்க கீழே வந்துரும். So 1 5 is 5, 5 5s are 25. What is the answer? X is equal to 7 5s are 35. Answer is C. ஓகேவா? Next 15th one. ஏன்னா என்னது ஒரு பார்பி டாலோட காஸ்ட் 90 rupeesனா what is the cost of 3 such Barbie dolls? ரொம்ப ஈஸி தானே. என்ன வரும் 90 multiplied by 3 that is equal to how much 270 rupees. The answer is B. Next number 16th one போடலாம். If a man walks 2 kilometers in 15 minutes. ஸோ இங்க கிலோமீட்டர் போட்டுக்கோங்க, இங்க மினிட்ஸ் போட்டுக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 kilometer 15 minutes. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் கிலோமீட்டர் இன் ஹவு மச் மினிட்ஸ் 45 minutesல எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிலோமீட்டர்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கணும், மினிட்ஸ்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கணும். அப்போ என்ன வரும் x into 15 is equal to 2 into 45.
ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 மல்டிப்ளைடு பை 45. இந்த 15 எங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஸோ 115 is 15, 3 15s are 45. So x is equal to 6. So 6 kilometer is your answer. The answer is 6 kilometer. Clear?